ஹாய் பாபா. ஹாய் சுதேஷ். பாபா, பாகுபலியோட பாஸ். ஸ்டார்ட் அப் சொல்லி கொடுக்கறதுக்கு இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? ரூம்லயே சொல்லி கொடுத்துருக்கலாம்ல. ஏன்னா இதுதான் ஸ்டார்ட் அப்போட பிறப்பிடம். எடிட்டிங், பிட்சிங், ஃபண்டிங் எல்லாம் இங்கே தான் நடக்கும். காஃபி ஷாப்லையா? ஏன்? ஏன்னா இந்தியாவோட பிரைட்டஸ்ட் மைண்ட்ஸ் எல்லாம் இங்கேருந்து 10 அடி தூரத்தில் தான் இருக்காங்க. இங்கே வந்து தான் வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட பெஸ்ட் ஐடியாஸை கேட்பாங்க. அவங்கள நம்பி பணம் போடலாமா வேண்டாமா நீங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. எஸ் எஸ் எஸ், தேங்க்யூ சார், தேங்க்யூ. சீட் ஃபண்டிங் கிடைச்சிருச்சு போல இருக்கு. ஹே காய்ஸ், எல்லாரும் கேளுங்க. காஃபிஸ் ஆன் மீ. தேங்க்யூ சார். அவன் சீரியஸாவே கிராக் பண்ணிட்டான் போல இருக்கு. இது என்ன சீரீஸ்? சீட் ஃபண்டிங். இது என்னது? எனக்கு ஒன்றும் புரியல. இப்படி நீ வச்சுக்கோ, உன்கிட்ட நிலம் இருக்கு, அதை நீ விவசாயம் பண்ணணும். அதுக்கு முதல்ல என்ன வேணும்? விவசாயம் பண்ண தேவையான முதல் விஷயம் விதை. ஆ, இப்போ இந்த விதையை வாங்குறதுக்கு தேவையான பணத்தை சீட் ஃபண்டிங்ல இருந்து எடுப்போம். சிம்பிள். ஆ, ஆனா விதையை மட்டும் வாங்கிட்டு உன்னால விளைச்சல் பண்ண முடியாதுல்ல. முதல்ல நீ விதைகள் எல்லாத்தையும் விதைக்கணும். அந்த விதை வேலைக்கு ஆகுமா ஆகாதான்னு பார்க்கணும். விதையில இருந்து செடி முளைக்குதான்னு பார்க்கணும். ஒரு வேளை இந்த டெஸ்ட் உனக்கு சக்சஸ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நீ மார்க்கெட்டுக்குள்ள நுழைய தயாரா இருக்க. அதுக்கப்புறம் உனக்கு குழிக்காட்கள், தண்ணி, ஃபர்டிலைசர்ஸ் எல்லாமே தான். இது எல்லாத்துக்கும் தேவையான பணம் சீரிஸ் ஏல இருந்து வரும். அப்போ சீரிஸ் பி எப்போ கிடைக்கும்? விவசாயம் பண்ணி நல்லா அறுவடை பண்ணதுக்கப்புறம். அதாவது எப்போ உன்னோட பிசினஸ் நல்லா பெருசாகுதோ, நல்ல வருமானம் வருதுன்னு தோணுதோ அப்போ. ஓகே, அதுக்கப்புறம் வர்றதுதான் சீரிஸ் சி. கொஞ்சம் கொஞ்சமா இந்த செடியெல்லாம் வளர ஆரம்பிக்கும்ல, அதோட சேர்ந்து சேர்ந்து பழமும் பெருசாகும். அதெல்லாம் ஸ்டோர் பண்றதுக்கு நமக்கு வேர் ஹவுஸ் தேவைப்படும்ல. அந்த நேரத்துல தான் பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கான டைம் வரும். ரெவென்யூ அதிகமாயிட்டே போகும். யாருக்கு தெரியும், பப்ளிக் ஆஃபரிங்க்கு சான்ஸ் கிடைக்கலாம். அப்புறம் ஃப்ரூட்ஸை வித்து நீ பணம் சம்பாதிக்க ஆரம்பிப்ப. கொஞ்சம் கொஞ்சமா உன்னோட கம்பெனி ப்ராஃபிட்ல வரும். அப்புறம் கம்பெனி வேல்யூவேஷன் 1 பில்லியனுக்கு மேல வந்துச்சுன்னா அப்போ அதை யூனிகார்ன்னு சொல்லுவாங்க. செம. ஸோ பேசிக்கலி மனோஜுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி நான் விதையை தேடணும். ஓகே, எப்போ நம்ம விசியை சந்திக்கலாம்? ஒரு விஷயத்த மறந்துட்டல. என்ன? விவசாயம் பண்ணதான் விதை வேணும். விதைய விதைக்கிறதுக்கு என்ன வேணும்? மம்மட்டி, கோடாலி. உன்கிட்ட எங்க லேண்ட் இருக்கு? ஸ்டார்ட் அப்போட நிலத்தோட உலகம்ன்றது ஐடியா. சாதாரண ஐடியா இல்ல, ப்ராப்ளம் சால்விங் ஐடியா. முதல்ல ப்ராப்ளம் சால்விங் ஐடியாவை கொண்டு வா. அப்புறம் விவசாயம் பண்ண நான் உதவி செய்யறேன். இது ரொம்ப பிரமாதமான ஐடியா. அம்மா, உண்மையா சொல்றீங்க? சாமி மேல சத்தியமாடா. ஆமா, என்னோட FB ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணாம இருக்கியே ஏன்? உன் ஃப்ரெண்ட் பக்கா ஒரு வாரத்துக்கு முன்னாடி அக்செப்ட் பண்ணிட்டான். நீங்க அம்மா ஃப்ரெண்டு கிடையாது. சரி, நான் வைக்கிறேன். பழைய பேக்ஸ், புக்ஸ், ஷூஸ், துணி இது எல்லாத்தையுமே நீங்க இந்த வெப்சைட்ல விற்கலாம். பேசிக்கலி யூஸ்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க இந்த ஆன்லைன்ல விற்கலாம். காப்பி பண்ண ஐடியா இல்ல. பேலக்ஸ பத்தி கேள்விப்படலையா? அடச்சே, தினம் தினம் புது டிராமாவா இருக்கு. ஒரு நாள் தண்ணி இருக்காது, ஒரு நாள் லைட் இருக்காது. என்ன நடக்குதுங்க? நல்ல வேலை காலங்காத்தால நீ எல்லா வேலையும் முடிச்சிட்ட. நான் தான் இங்க மாட்டிட்டு இருக்கேன். போர்ட்டபிள் டாய்லெட் வேன்ஸ். இந்தியா முழுக்க எல்லா இடத்துலயுமே டாய்லெட் ப்ராப்ளம் இருக்கு. அண்ட் ரெஸ்டாரண்ட்ல கூட சில சமயம் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண விட மாட்டாங்க. பப்ளிக் டாய்லெட்லாம் ரொம்ப கேவலமா இருக்கும். அதுக்கு நம்ம போகாமே இருந்துடலாம். நம்ம மும்பை முழுக்க இந்த மாதிரி டாய்லெட் வேன்ஸை போட்டா யாருமே வாஷ்ரூம் தேட வேண்டிய அவசியமே இருக்காது. வாட் an idea sir. அடச்சே இரு. பேட் ஐடியாப்பா. எந்த நாட்டுல மக்கள் ஃப்ரீயா புதர்லயும் செவுத்துலயும் பண்ண முடியுமோ அத பணம் கொடுத்து உன்னோட வேன்ல ஏன்டா வந்து பண்ண போறாங்க? திங்க் சம்திங் எல்ஸ் அவுட் ஆஃப் த பாக்ஸ். அட, அவன் கிடக்குறான் விடு. என்ன இவன்? நான் தான் ப்ராப்ளமை சால்வ் பண்றேன்ல. இது ஒரு வெப்சைட். இதுல கம்பெனிஸ், பிரைவேட், வீடியோ, சாட் ரூம், மீட்டிங் ரூம்ஸ் கிரியேட் பண்ணலாம். இது மூலமா வேலை செய்யற எல்லாருமே நிம்மதியா வீட்ல இருந்தே வேலை செய்யலாம். இதனால டிராபிக் எவ்வளவு குறையும் தெரியுமா? யோசிச்சு பாரு.
நம்ம ஆளுங்க தான் சூப்பரா சாக்கு சொல்வாங்களே, இன்டர்நெட் வேலை செய்யலன்னு. இல்ல வேலையை அவாய்ட் பண்றதுக்கு வீடியோல ஃப்ரீஸ் ஆயிட்டாங்கன்னா என்ன ஆகும்? பட் அப்படி இந்த இன்டர்நெட் பாரு, மட்டும் உன்னோட இந்த ஐடியானால நாட்டோட எக்கானமியும் ஃபெயில் ஆயிடும். ம். இது சூப்பரா இருக்கு. பாபா என்ன சொன்னாரு? ஆமா, பாபா கிட்ட கேட்டியா? ஆனா ஒரு தடவை பாபா கிட்ட கேட்டுக்கோ. பாபா இந்த ஐடியா எப்படி இருக்கு? இல்ல, இது ப்ராப்ளம் சால்வரே கிடையாது. அப்ப இந்த ஐடியா நாட் அ ப்ராப்ளம் சால்வர். அட்லீஸ்ட் இந்த ஐடியாவாவது. இது ப்ராப்ளம் சால்வர் கிடையாது. நான் எவ்வளவு ஐடியாஸை யோசிச்சு சொல்லிட்டேன். ஒன்னு ஏற்கனவே இருக்கு, இல்லைன்னா ஃபெயில் ஆயிருக்கு. புது ஐடியாஸ்க்கு நான் எங்க இருந்து போறது? ரொம்ப சிம்பிள்டா, இம்போர்ட் பண்ணு. நான் என்ன சொல்ல வரேன்னா, பல தடவை இந்தியன் ஸ்டார்ட் அப்ஸ் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து ஐடியா எடுத்துக்கும், இங்க புது பேர்ல லான்ச் பண்ணும். நீயும் ஐடியாவை இம்போர்ட் பண்ணு. அவன் பைத்தியக்காரனா இருந்தாலும் சொல்றது கரெக்டா தான் இருக்கு. நீயும் இந்த யூகே யூஎஸ்ல இருந்து ஐடியா எடுத்து எங்க ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிரு. சிம்பிள். டேய், அப்போ கூட அது வேற ஒருத்தனோட ஐடியா தானடா இருக்கும். இங்க பாயிண்டே நான் சொந்த மொழியை யூஸ் பண்ணணும், வேற ஒருத்தரை காப்பி பண்ணக்கூடாது. எல்லாமே ஒரிஜினல். வேலையை உருவாக்குறத விட வேலையை தேடிக்க, மார்க்கெட் ஓபன்ல தானே இருக்கு. உன்னால உதவி செய்ய முடியல, தயவு செஞ்சு வளராத. சும்மாடா. ஒண்ணுமே புரிய மாட்டேன்றா. போய் ஏதாவது சாப்பிட்டுடாமா? எனக்கும் அப்படிதான் தோணுது. ஒரே ஒரு தம் அடிச்சா ராத்திரி பூரா உட்காந்து படிப்பேன். ஆனா இப்ப வெளியே போனா வர 1 hour ஆயிடும். அப்புறம் நாளைக்கு எக்ஸாம், அவ்வளவுதான். கைஸ், ஏய் பாகுபலி, விங்ஸ் சேஞ்ச் பண்றதுனால எங்க கிட்ட இருந்தெல்லாம் தப்பிக்க முடியாது. கரெக்ட். எந்த விங்கா இருந்தா என்ன, சீனியருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறது உன்னோட கடமைடா. அதனால ஒரு வேலை பண்ணு, எல்லாரோட ஆர்டரையும் எழுதிக்கோ. ஓடி போய் பறந்து வா. ஒரு சிக்கன் கிறிஸ்பி, அப்புறம் ஹாக்கா நூடுல்ஸ். எனக்கு சிக்கன் சில்லி மீடியம் ஸ்பைசி. செஸ்வான் நூடுல்ஸ் அண்ட் சூப். அப்புறம் எனக்கு ட்ரிபிள் ரைஸ் வித் டபுள் ஆம்லெட். என்னாச்சு, மறந்துடுவியா? எழுதி வேணா கொடுக்கட்டுமா? சீனியர்ஸ்க்காக இது கூட பண்ண மாட்டியா? பண்ணுவல, கண்டிப்பா பண்ணுவான். ஒரு நிமிஷம். இதுல 100 ரூபாய் தான் இருக்கு. இதுல எப்படி வாங்குறது? என்னடா இன்ஜினியர் ஆக வேண்டாமா? அப்ப சில தில்லுமுள்ளெல்லாம் கத்துக்கணும்ல, கத்துக்கிட்டு தான் ஆகணும். கிளம்பு. இங்க பாரு, சீக்கிரமா வந்துடணும். போ 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 போடா. ஹலோ. ஏண்டா சைனீஸ் ஃபுட் வாங்க சைனாக்கே போயிட்டியா? நல்லா கேட்டுக்கோ, சிகரெட் மறக்காம வாங்கிட்டு வா. ஹலோ. 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 அட எங்க ப்ரோ இருக்க? அப்புறம் வரும்போது க்ரோசின் வாங்கிட்டு வா. அட ஹலோ. 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 டேய் பத்திக்காட்டா, நீ உன் மூளையை யூஸ் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். சைனீஸ் வாங்கும்போது கூல் ட்ரிங்க்ஸும் வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படி வாங்கலைனா போ வாங்கிட்டு வா, அது உன்னோட ப்ராப்ளம். ஐயோ, ஆனா நான். ஹலோ.